நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஷரீஃப்மா. ஷரீஃப் அண்ணா, ஒரு சின்ன கொஷின். இப்போ இன்னும் சில நாட்களில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த வருஷம் தாக்கல் செய்கிற பட்ஜெட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ரோடு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. பாதாள சாக்கடை நோண்டுறதுனால எல்லா ரோடையும் நோண்டி போட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. அந்த ரோடு எல்லாத்தையும் இந்த பட்ஜெட்டில் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்க மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாரும் வெளியூருக்கு வேலைக்கு போக வேண்டியதாகவே இருக்குது. வெளி மாவட்டத்தையே கைது இல்லாமல் நம்ம மாவட்டத்திலேயே தொழில் நிறுவனங்கள் கொஞ்சம் நிறையா வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நகராட்சி வந்து மாநகராட்சி ஆக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குண்டான நடவடிக்கைகளை நம்ம கவர்மெண்ட் எடுத்தால் ஓகே தான். ஓகேண்ணா. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி வந்து மாநகராட்சி ஆகணும். அதுக்கு வந்து நிறைய தொழில் திட்டங்கள், கல்வி முன்னேற்றங்கள், இந்த ரோடு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப தேங்க்யூண்ணா. ஹாய்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ரா அக்கா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து விடியல் பயணம்ன்ற ஒரு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மகளிருக்கு வந்து இலவச பயணம் சொல்லிட்டு, நீங்கள் மகளிர் இலவச பயணத்தில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எப்படி இருக்கு அப்படி சொல்லுங்களேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய காலேஜ் பசங்க வராங்க, ஃப்ரீயாக தான் போகிறாங்க. நல்ல திட்டம் தான். நல்ல திட்டம் தான். இப்போ அந்த மகளிர் பயண திட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அது மூலிமா உங்களுக்கு மாதம் வந்து ஏதாவது வருமானம் வந்து மிச்சமாகுதா? இல்லை, நான் மாதம் ட்ராவல் பண்ண மாட்டேன். எப்போனா ஒரு தடவை தான். நிச்சயமாக மாதம் மாதம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு 400 ரூபாய் 300 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கண்டிப்பாக ஆகும். நிச்சயமாக இருக்கும். அப்போ இந்த திட்டம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. மாதாந்திரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஓகேக்கா, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்திரா அம்மா. இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம தமிழக அரசு வந்து கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் மாதம் மாதம். நீங்கள் அதை வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா? அந்த மாதம் 1000 ரூபான்றது உங்களுக்கு எந்த வகையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க? என் குடும்பத்துக்கு செலவு பயனுள்ளதாக இருக்குது. படிப்பு செலவு பொண்ணுக்கு கொடுக்குறேன், படிப்பு செலவு கொடுக்குறேன். எனக்கு குடும்ப செலவு பயனுள்ளதாக இருக்குது. ஏதோ நான் இல்லாத 15ஆம் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பேன். அந்த 15ஆம் ஆன பிறகு அந்த காசை எடுத்து குடும்ப செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் யூஸ் ஆகுது. என் பொண்ணு படிக்க வைக்கிற காலேஜ் அது யூஸ் ஆகுது. அப்போ நம்ம தமிழக அரசு கொடுக்குற அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில் உங்களோட பொண்ணு படிப்பு செலவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து படிப்புக்காகவும் குடும்ப செலவுக்காகவும் உதவிதான் இருக்குது. உங்களுக்கு உதவுது. என்னுடைய சூழ்நிலை, நான் லோன்கார் கிடையாது, தமிழ்கார் கிடையாது. என் படிப்பு காலேஜ் படிக்கிறேன் பொண்ணு. ஒரு நாளைக்கு 50 ரூபா யூஸ் ஆகுது. அதை வச்சிருந்து குழம்பு செலவுக்கு, அதான் குடும்ப செலவுக்கு, அப்புறம் பால் வாங்கி டீ போட்டு சாப்பிட்றதுக்கு அது ஓடுது. ஆனால் ஏதோ அதில் வந்து ஒரு ஒரு 10 நாளைக்கு யூஸ் ஆகுது. ஒரு நாள் 100 ரூபானா கூட கணக்கு பண்ணால் கூட ஒரு 10 நாளைக்கு யூஸ் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம் பாட்டிம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மல்லிகாம்மா. மல்லிகாம்மா, என்ன ஊர் நீங்கள்? நாங்கள் விழுப்புரம் தான்மா. விழுப்புரம் தானா? ஓகேம்மா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, நம்மளுடைய முதல்வர் ஐயா வந்து. நீங்கள் உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்களா? உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கா? பயனுள்ளதாக தான் இருக்குமா. பயனுள்ளதாக இருக்கா? நீங்கள் எந்த வகையில் உங்களுக்கு 1000 ரூபான்றது எந்த வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க? ஏதோ மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் வீட்டில் இருந்துக்குன்னு. அவ்வளோதான். ஓகே, நன்றிம்மா. விடியல் பயணம், அதாவது ஃப்ரீ பஸ் வந்து மகளிருக்காக விட்டுருக்காங்கல்ல, அது நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஃப்ரீ பஸ் ஃப்ரீயாக தான் போகிறோம், ஃப்ரீயாக தான் வரோம். அது உங்களுக்கு ஏதாவது செலவு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குதா? எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா மிச்சமாகுது, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 10 ரூபான்னாலும் 10 நாளைக்கு 100 ரூபாய். மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் 300 ரூபா. நான் கணக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து தெளிவாக கணக்கு போட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஓகேம்மா, நன்றிம்மா. ஹாய்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி அக்கா, இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு மகளிருக்காக மாதம் 1000 ரூபாய் தராங்களே, உங்கள் வீட்டில் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா? வாங்குறாங்க. அதனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மந்த்லி வந்து அந்த 1000ஆல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க, விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டில். உங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ், அதாவது விடியல் பயணம் சொல்லுவாங்கள்ல, விடியல் பயணம்ல நீங்கள் பயணிச்சிருக்கீங்களா? அந்த ஃப்ரீ பஸ்னால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? இல்லை, அது எங்களுக்காக வந்து அரசு வந்து செஞ்சதுனால பயனுள்ளதாக இருக்குது. இப்போ காசு இல்லாதவங்களும் அந்த பஸ்ஸில் வந்து எல்லாரும் பஸ்ஸில் போகலாம், காசு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே இருக்குது. அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாமே. இப்போ தமிழக அரசோட இந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஓகேக்கா, நன்றிக்கா, தேங்க்யூ. ஹாய்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சாந்திமா. சாந்தி அக்கா. இப்போ நம்மலாம் வந்து நடுத்தர குடும்ப வர்க்கத்தில் நம்ம சேர்ந்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? ஓகே. அந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது? உங்களுடைய அந்த எப்படி அந்த 1000 ரூபாய் யூஸ்ஃபுல்லாக இருக்காது சொல்லுங்கள். வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயனுள்ளதாக தான் இருக்குது. பயனுள்ளதாக இருக்குது. எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க? என்னென்ன செலவுகளுக்கு அது? பால் செலவுக்காகவும், ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு வாங்கி திங்ஸ் வாங்கி தர, இது மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேன். எப்பயாச்சும் இல்லைனா என் கை செலவுக்காகும். பயனுள்ளதாக தான் இருக்குது.
ஓகேக்கா. சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட நம்ம தமிழக அரசு கொடுக்குற 1000 ரூபாய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேக்கா, நன்றி. ஹாய்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரியா. அண்ணா உங்கள் பேர்? கவி. பாப்பா பேர்? கிருத்திகேஷ். ஓகேக்கா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மாதம் 1000 ரூபான்னு சொல்லி மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபான்றது வந்து எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ பஸ்ஸில் போனதில்ல. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோ, உங்களுக்கு இந்த தமிழ்நாடு வந்து அரசு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கீம் வந்து நம்ம மகளிருக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது? மகளிருக்கு செய்கிற திட்டம் நிறைய நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஃபேமிலிங்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து சரியாக செய்யலான்றது மட்டும் நல்லா தெரியும். இன்னும் அந்த வீடு தரது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மேலே எது செஞ்சாலும் அது கீழே சரியாக வந்து சேர மாட்டுது. ஓகே. மேலே முதலமைச்சர் போகிற திட்டங்கள் ஒன்று இருந்தாலும் அது கீழே வரப்போது அது சரியான முறையில் வரலை. அதை கரெக்டாக பார்த்தாங்கன்னா அது மட்டும் ஓகே. ஓகே ப்ரோ. அதாவது இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து மேலிடத்துலேருந்து எல்லா திட்டங்களுமே வந்து சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து கீழே வந்து ப்ராப்பராக எங்களுக்கு வந்து சேர்றதுல வந்து சின்ன தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாண்டியன். பாண்டியன் சார். இப்போ நம்ம தமிழக அரசு வந்து பெண்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்கள் வந்து செய்கிறாங்க. இப்போ வந்து அரசு பள்ளியில் படிக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் அப்படின்றது வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஏன்னா நிறைய பிள்ளைங்க அதுக்காக தான் ஸ்கூலுக்கு வராங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறது, வேலைக்கு போகிறவங்க ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகுது வீட்டில் உள்ள தாய்மார்கள். கண்டிப்பாக. அதனால் அது நல்ல ஸ்கீம் தான். ஓகே சார். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையின் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டம்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி மாணவர்களுக்குமே வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம், அதாவது விடியல் பயணம் சொல்லிட்டு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நம்ம அரசு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த திட்டங்கள் வந்து உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? இதனுடைய மக்கள், நீங்கள் வந்து மக்களாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக பெண்கள் முன்னேற்றத்துக்கு இது ஓரளவு நல்ல திட்டங்கள் தான். இதெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிறது, வருமானம் அடிஷ்னலாக ஒரு வருமானம், வீட்டுக்காரர் வேலைக்கு போனாலும் இவங்க போயிட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது மாதம் மாதம் வர படிக்கிற பெண்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லான வரவேற்கக்கூடியது தான். உங்களுடைய பார்வையில் தமிழக அரசு செய்கிற இவ்வளோ திட்டங்களும் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஓகே சார், நன்றி சார். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் பிரேமலதா. பிரேமலதா அம்மா. இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து பெண்களுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்பெற்றிருக்கீங்களா? உங்களோட பார்வையில் அந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? பயனுள்ளதாக தான் இருக்குது. நான் ஒரு டீச்சர், அதனால் நானே அதனால் அதிகமாக பயன்பட்டுருக்கேன். அந்த பஸ் டைமிங் அதை பார்த்துட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு வர டைமிங்கில் தான் அந்த இலவச பஸ் வரும். அதனால் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது, ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது. ஓகேம்மா. ஸோ அப்போ வந்து டீச்சரே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, மாணவர்களுக்கும் சரி ஆஸ் அ டீச்சராக வந்து எங்களுக்குமே வந்து தமிழக அரசு விடியல் பயணம் வந்து அந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பிரேமலதா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் பகுதியில் வந்து தண்ணி வசதியெல்லாம் எப்படிமா இருக்குது? தண்ணி வசதியெல்லாம் நல்லாவே இருக்குது. கார்பரேஷன் வாட்டரே வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்வெல் வந்து நல்லா இருக்காதுன்ற பட்சத்தில் கார்பரேஷன் வாட்டர் நல்லாவே இருக்குது. ஓகேம்மா, நன்றிம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி அம்மா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மகளிருக்காக விடியல் பயணம் சொல்லிட்டு ஃப்ரீ பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல, நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கா? ரொம்ப யூஸாக இருக்குது எனக்கு. அதில் நம்ம டைமுக்கு போனோம்னா கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். கொஞ்சம் லேட்டாக ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா திரும்ப வேறு பஸ் வரும் வந்துடலாம். அது இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து சிறு பிள்ளைகளுக்காக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக காலை உணவு திட்டம் வந்து காலையில் ஒரு வேளை உணவு வந்து இலவசமாகவே கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம அரசு வந்து மதிய உணவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு வந்து நம்ம முதல்வர் ஐயா வந்து கொடுத்துட்ருக்காரு. அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? நம்ம அரசு வந்து மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க எல்லா மகளிருக்குமே. வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து மகளிருக்காகவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நம்ம முதல்வர் ஐயா வந்து செஞ்சிட்ருக்காரு பார்த்து. அந்த திட்டங்கள்லாம் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? காலையில் பசங்க வந்து நிறைய பசங்க வந்து சாப்பிடாமவும் போயிடுவாங்க. அது வந்து வீட்டில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற பசங்க சாப்பிடாம போகிறதால அங்கே அந்த சாப்பாடு போடுறது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிறத வச்சு அந்த பசங்க வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அதுக்கு தேவையானதை ஏதோ வாங்கிக்கின்னு அவங்க இதுக்கும் எல்லாம் அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே யூஸாக இருக்குது அந்த கலைஞர் காசு கொடுக்குறது பசங்களுக்கு. ஸ்காலர்ஷிப் காசு யூஸாக இருக்குது. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டதுக்கு. வணக்கம்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மஞ்சு. தம்பி பேர்? கேஷிகன். அண்ணா உங்கள் பேர்? சேதுராமன்.
ஓகேண்ணா. இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. விடியல் பயணம் சொல்லி ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கா? உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் ஃப்ரீ பஸ் இல்லாதவங்கலாம் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீயாக லேடிஸ்லாம் நிறைய பேர் போகிறாங்க. அந்த மாதிரி காலேஜ் பசங்க அவங்க எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்டுக்கு பொதுவாக வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி உரிமை தொகை கூட நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ணா உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். ஃப்ரீ பஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயசான லேடிஸ்க்கு தான் மெயினாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த வயசான பாட்டிங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே அந்த பஸ்ஸுக்காகவே நின்று எஸ்பெஷலி அப்படியே நின்று வெயிட் பண்ணி போகிறாங்க. ஹெல்ப்ஃபுல்லான திட்டம் தான், நல்ல திட்டங்கள் தான். இந்த புதுமை பெண் திட்டத்தில் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஹைக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜி. இப்போ உங்கள் பேர் சக்தி. சக்தி அக்கா. ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறாங்க அக்கா பேர். அக்கா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து விடியல் பயணம் திட்டம் மூலயமா ஃப்ரீ பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க விமன்ஸ்க்கு. அண்ட் இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து செய்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நம்ம தமிழக அரசு வந்து பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உங்களை சார்ந்தவங்க அதை பயனடைகிறாங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் அதை 10 டேஸ்க்கு அப்புறமா போடுறாங்கல்ல, அந்த டைமில் ஆக்சுவலாக சேலரி எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் அந்த ஃப்ரீ பஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாமே வந்து ஒரு பொண்ணு ரொம்ப வில்லேஜ்லேருந்து வரா, காலேஜ் போகிறா, வீட்டிலலாம் காசு தர மாட்டாங்களா எதுவுமே. மார்னிங் அந்த பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் வருவா, ஈவினிங்கும் காலேஜ் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் தான் போவா. ஃபுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. ஸோ அவளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பஸ் எல்லாமே. அந்த ஃப்ரீ பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கேர்ள்ஸ்க்கு, காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம். ஸோ அக்கா இப்போ வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம தமிழக அரசு. ஏற்கனவே மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் போயிட்டுருக்கு. இப்போ கூடுதலாக வந்து காலை உணவு ரொம்ப நல்ல ஸ்கீம் ஆக்சுவலாக. அது என்னென்னா இப்போ நிறைய பசங்க இப்போ நாங்கள் எல்லாருமே அந்த சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைங்க தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இல்லாமல் காலையிலே இந்த கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட குழந்தைங்கள்லாம் காலையில் தெம்பாக சாப்பிட்டு நல்லபடியாக படிக்கிறதுக்கு அந்த திட்டம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்கீம் ஆக்சுவலி. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஸ்கீமும் கூட. ஆக்சுவலி நான் அது சொல்லணும்னே நினச்சேன். ஆமாம். இப்போ வந்து நான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் மாணவர்களுக்குமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எந்த அதுக்காகவே பசங்க காலேஜ் போகிறானுங்க நிறைய பேர். நான் பேங்க்கில் தான் இருக்கேன். எல்லா பசங்களுக்குமே அது இருக்குது. ஸோ அது வந்தாலே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். அது படிக்கணுன்ற ஆர்வத்தை இன்னமும் கூட நிறைய தூண்டுதுன்னே சொல்லலாம். அது நல்லா இருக்குது. ஓகேக்கா. இப்போ இவ்வளவு திட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்றீங்களே, இன்னும் வந்து மக்கள் சார்பாக வந்து இன்னும் இதை வந்து கூடுதலாக வந்து மெருகேற்றலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, இது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த திட்டங்களே வந்து உங்களுக்கு அடிப்படையில் வந்து மனநிறைவோடு இருக்கா? ஓகேக்கா. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தணும். ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தணும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக வச்சு போஸ்டிங்ஸ்லாம் கரெக்டாக போடணும். இவங்கெல்லாம் எத்தனையோ வருஷமாக டிஆர்பிலாம் எழுதிட்டு இருக்காங்க, பாஸும் ஆயிருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் இன்னும் போஸ்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். உதவித்தொகைகளை விட எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சிஸ்டர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழக அரசு வந்து அதுக்குமே வந்து முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவட்டத்துலையுமே வந்து இலவச பயிற்சி மையம், அரசு பள்ளி மாணவர்களுக்குலாம் வந்து கல்லூரி படிக்கும்பொழுதே வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ், டைப்ரைட்டிங் கிளாஸஸ், ஷார்ட் ஹேண்ட் கிளாஸஸ்னு இன்னுமே வந்து அரசு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபியூச்சர் ஜாப் செக்யூரிட்டியுமே வந்து நம்மளோட தமிழக அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்கள் நாலேஜ்க்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். இன்னுமே வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கருத்துக்கள் வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். இன்னுமே அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சதீஷ். சதீஷ் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொந்தமாக தொழில் செஞ்சுட்ருக்கேன். நான் சுய தொழில் செஞ்சுருக்கீங்க. ஓகே சார். இப்போ நம்ம தமிழக அரசு வந்து மகளிருக்காக வந்து விடியல் பயணம் திட்டம் ஃப்ரீ பஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கா? இந்த திட்டங்கள் வந்து நம்ம அரசு கொடுக்கறதால உங்களுக்கு அதோட கருத்துக்கள் என்ன? அது ஜஸ்ட் உங்கள் ஷேர் பண்ண. இப்போது தமிழக அரசு மூலமாக கொடுத்துருக்கிற விடியல் பயணம் என்பது வந்து இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக சரிசமமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறதோ
அதனால் வந்து அவங்க உழைப்பு வந்து வீட்டுக்குள்ளே சுரண்டப்படுது. அவங்க பெண்கள் வந்து வெளியில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான கல்வியையோ இல்லை வேலைவாய்ப்பையோ பண்ணணுன்னாக்கா அவங்க வெளியில் போகணும். அதுக்காக அவங்களுக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து மிகப்பெரிய வந்து இழப்பு அவங்களுக்கு ஏற்படுது பஸ் ஃபேர். அதனால் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த பஸ் ஃபேர் வந்து ஃப்ரீ ஆகுது. அதனால் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு குடும்ப தலைவிக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்குமே வந்து செலவாகும் பஸ் பயணம். அது அந்த 2000 ரூபாய் வந்து மிச்சமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்லூரி போகிற மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் இப்போ ஆண் பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் இப்போ கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் வந்து பகுதி நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டே வந்து படிப்பாங்க. இப்போ அந்த அதனால வந்து படிப்பில் வந்து கவனம் சிதறும் அவங்களுக்கு வேலை பளுவினால டயர்ட் ஆகிடுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்குவாங்க. வெளியில் அவங்க வேலைக்கு போகிறதுல படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்துவாங்க. படிப்பு கிடைக்கிறதுனால அவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது என்பது தமிழ்நாட்டையும் முன்னுக்கு கொண்டு வராங்க. இதனால் அது தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கிறது மூலமாக சொசைட்டிக்கு அவங்க வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் நிறைய மாணவர்கள் பயன்படுறாங்க. இந்த திட்டங்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு இப்போ நிறையா வீடுகளில் வந்து கல்லூரி போகணுன்னாக்கா அது தேவையில்லா செலவு போகணும் வரணுன்றதுனால அந்த பணம் கொடுக்கறதுனால அந்த பணத்துக்காக இப்போ நிறைய பேர் வந்து போனாக்கா இடைநிற்றல் இல்லாமல் வந்து பசங்க போகிறாங்க. அதோட தொடக்கமாக தான் வந்து மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ பசங்க வந்து ஸ்கூலுக்கு வரணும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து நடுத்தர வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து கல்வியை வந்து போய் தொடர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் வந்து நீதி கட்சி காலத்திலே வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அது ராஜாஜி காலத்தில் தடைப்படுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் அது பெரியார் சொல்லி தான் அந்த மதிய உணவு திட்டம் காமராஜ் காலத்தில் கொண்டு வராங்க. அது அதோட நீட்சி தான் இப்போ வந்து காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மூலமாக மாணவர்களை வந்து அரசு பள்ளி நோக்கி கொண்டு வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக வந்து செம்மையாக செயல்படுது. இப்போ அரசு பள்ளிகளை முடியாத நிறைய விஷயங்களை வந்து தனியார் பள்ளிகளில் செய்ய முடியாத நிறைய விஷயத்த வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அரசு. ஓகே சார், இவ்வளவு திட்டங்கள் வந்து உங்களுடைய அந்த பேச்சிலே தெரியுது நம்ம தமிழக அரசுடைய திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு. அண்ட் நீங்கள் வந்து சுயதொழில் செய்கிறதா வந்து சொன்னீங்களே, சுயதொழிலுக்கு செய்கிறவங்களுக்குமே கூட நம்ம தமிழக அரசு வந்து தொழில் முனைவோருக்காக வந்து நிறைய வந்து லோன் சாங்ஷன் பண்ணுறது, அவங்கள வந்து இன்னும் கூட வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக வந்து தொழில் முனைவோர்களுக்காக நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் அந்த திட்டங்கள் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கீங்களா, பயணிச்சிருக்கீங்களா? இல்லை நான் அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் என்னை சார்ந்தவர்கள் என் நண்பர்களுக்கு வந்து நிறையா நான் வந்து அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுயதொழில் செய்யணுன்னாக்கா அவர் வந்து இந்த அரசை அணுகணுன்னாக்கா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. யாரை போய் அணுகிறது, இடைத்தரகர்கள் இது மாதிரிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அது மாதிரிலாம் இப்போ விழுப்புரம் கலெக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விழுப்புரம் கலெக்டரை எடுத்துக்கணுன்னாக்கா நம்ம நேரடியாக போய் கலெக்டரையோ எஸ்பியையோ இல்லை மற்ற யார் எந்த அரசு அதிகாரம் நேரடியாக அணுகலாம். அதேமாரி விழுப்புரத்தில் இருக்கிற வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ நேரடியாக அணுகிற அந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. அதனால் மக்களும் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் நிறையா பண்ணுறாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சார். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அழகிரி. அழகிரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பயனுள்ளதாக இருக்கா? அந்த திட்டத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அது ஒரு பயனுள்ள திட்டம் தான். அது முக்கியமாக அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம். ஏன்னா இப்போ டவுனில் இருக்கவங்க அவங்க ஈஸியாக பஸ் ஏறி வந்துடலாம், போயிடலாம், குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டு வீட்டிலேருந்து வந்துடலாம். கிராமத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாம் ஒரு தொழிலை நோக்கி போவாங்க. பசங்களுக்கு காலைல உணவு செஞ்சு வைக்க முடியாது. அது மாதிரி மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப உதவிகரமான ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை வந்து எல்லாமே வரவேற்கிறாங்க. வெளிநாட்டிலையும் வந்து இதை வந்து அமுல்படுத்துறதுக்கு ஆலோசனை போயிட்டு இருக்கு. இங்கிலாந்து, அமெரிக்கா அது மாதிரி நாடுகளில் பண்ணுறாங்க. ஒரு சிறப்பான திட்டம் தான் இது, முதலமைச்சர் கொண்டு வந்து. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ தமிழக முதல்வர் கொண்டு வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வெளிநாடு முதற்கொண்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததால் தமிழ்நாட்டில் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த பெற்றோர்கள் தான் அதனுடைய இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க காலைல டிஃபன் செஞ்சு வைக்கணும். இப்போ அதுக்கெலாம் வேலை இல்லை. இது மாதிரி முதலமைச்சர் உங்களுக்கு காலையில் சிற்றுண்டி தராரு, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னாக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். பசங்களும் சரி ஓகே சத்தான பொருள் தராங்க அப்படின்னக்குள்ள காலையில் இங்கே போனால் நம்மளுக்கு லஞ்சு கிடைக்கும்ன்றதுனால கிராமப்புற மாணவர்கள்லாம் நிறைய இன்னும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். படிப்பு இன்னும் கொஞ்சம் ஒரு மேம்படும் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய தாக்கத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை சுற்றுலா திட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இதாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இது மட்டும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகளே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் வந்து கனடா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு சிஎம் கொண்டு வந்த இந்த ஸ்கீம் வந்து உலக நாட்டில் இருக்க கவர்மெண்ட்கே வந்து ரோல் மாடலாக இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி அதை பார்த்து வந்து இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து பாலாஜி. நான் வந்து விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். ஓகே, நான் இப்போ பாலாஜி அண்ணா உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கல்லூரி சேரும்போது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பேர் அதனால பயன்படுறாங்க. அதில் வந்து முக்கியமாக என்னோட தங்கச்சியை வந்து பயன்படுறாங்க. சூப்பர். அவங்க வந்து எங்கள் ஊர் கண்டமாடி அரசு பள்ளியில் தான் பயின்றாங்க. அவங்க இப்போ தமிழ் வழி கல்வியில் பயின்றதுனால அவங்க வந்து இப்போ எங்கள் ஊர்லேயே படிச்சுட்டு இப்போ விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து 1000 ரூபாய் பயன்படுறாங்க. அவங்க வந்து ஒரு பிற்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் பயன்பெற வகையில் தான் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் இது வரலையும் எனக்கு இதமாரிலாம் எதுவும் கொடுத்ததில்லை, அம்மா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால எனக்கு வந்து நான் போய் அம்மாட்ட எதுவும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. எனக்கு வந்து நான் பஸ் ஃபேருக்கோ எதுக்கோ வந்து நான் இப்போ கேட்க தேவையில்ல. நோட் புக்கு எனக்கான ஒரு 1000 ரூபாய்க்கு தகுந்த அத்தியாவசிய பொருள் வாங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதுமாரி எனக்கு பயன்பெறுதுண்ணே, இதனால் வந்து எதிர்காலத்துலேயும் இதுமாரி கொடுப்பாங்க, இந்த திட்டத்தெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது வந்து குறிப்பாக வந்து கிராமத்தில் வந்து ஒரு 1000 ரூபான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இதை பயன்படுறாங்கன்னா ஒரு முக்கியமான திட்டமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாருன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அம்மா மட்டும் பயன்பெறாத ஒரு வீட்டில் வந்து ஒரு மகளும் சேர்த்துக்கு கிடைக்குது. அது இல்லாத வந்து ஒரு கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைச்ச மாரி இருக்குது. இப்போ ஆங்கில வழி கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலவங்க பயன்படுறாங்க. அது அந்த மாரியும் இருக்காங்க. இப்போ தமிழ் வழின்றதுனால அவங்க ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே இருந்தவங்களுக்கு டவுன்ஷிப்பில் வந்து படிக்கிறதுக்கு இதுமாரி ஒரு பயன்படுறது வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேண்ணா, இப்போ நம்ம தமிழக அரசு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் பெண்களுக்குமே வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணம்னு சொல்லிட்டு இலவசமாக வந்து பேருந்து பயணமும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் மட்டும் இல்லைனா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஃப்ரீ பஸ்ஸும் வந்து விமன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்னா வருஷத்துக்கு வந்து 12000 ரூபாய். அம்மாக்கும் மகளுக்கும் சேர்த்துனா வந்து 24000. இதுவே கூட நமக்கு ஒரு தம்பி இருந்து தம்பியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு இப்போ அதையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட் நெருக்கடியிலுமே வந்து தமிழக அரசு நம்மளோட தமிழக முதல்வருமே வந்து இவ்வளவு திட்டங்கள் வந்து நிதி சார்ந்து வந்து கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த நிதி சுமையில இந்த திட்டங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதி வராத சூழ்நிலையிலையும் இவ்வளோ திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கல்வியால் வளர்ந்துட்டு இருக்கோம், கல்வியால் வளர்ந்துட்டோம். அதனால் எதுவுமே பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, மாணவர்கள் படிக்கணும். அதுதான் ஆண்களோ பெண்களோ யாரும் எதுவும் கிடையாது. அவங்களுக்கான குறிக்கோள் என்னென்னா படிக்கணும். அதுக்கான நிதி வருதோ வரலையோ நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாகவும் எண்ணற்ற திட்டங்களை வந்து கல்விக்காக மட்டும்தான் நம்ம அதிகமாக செலவிடுறோமே தவிர, இப்போ விடியல் பயணம்னா கூட நம்ம பெற்றோர் வந்து பயன்படுறாங்கன்னா அது வந்து அவங்க தனிப்பட்ட இது. இவர் கல்விக்கு வந்து பயன்படுறன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த கல்விக்கு வந்து ஒரு வீட்டிலே வந்து ஒரு தம்பியும் வந்து பயன்பெறுவார், அக்காவும் பயன்பெறுவாங்க. ஒருத்தவங்க வந்து தமிழ் புதல் மூலயமா வந்து தம்பி பயன்பெற்றாலும் அக்கா வந்து புதுமை திட்டம் மூலயமா பயன்படுறாங்க. மகளிர் இப்போ அம்மா இருந்தாங்கன்னா அவங்க வந்து விடியல் பயணம் அதேமாரி வந்து உரிமை தொகை இதேமாரி பயன்படுறாங்க. இதனால் நிதிலாம் வந்து சூழ்நிலை அது ஒரு நெருக்கடி இருந்தாலும், ஆனால் தளபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து
குறிக்கோள் கல்வியில் வரணும் தமிழ்நாடு, எதில் புரட்சி செய்தாலும் கல்வியில் தான் புரட்சி செய்யணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறப்ப அதை வந்து நிதி நெருக்கடி சூழ்நிலை இருந்தாலும் கல்வி கல்வி கல்வின்றது தமிழ்நாடு முதலமைச்சரே நிறைய இடத்துல பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கல்வியும் மருத்துவம் தான் என்ன 2 கண்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப என்னன்னா அவங்க முதலமைச்சர் வந்து கல்விக்கு வந்து பெருந்தொகை வந்து செலவிடுறது மாணவர்களும் பயன்படுறாங்க. அது வந்து ஒரு நல்ல திட்டமாக பார்க்குறாங்க. பல்வேறு மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க. அதில் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் அவங்கெல்லாம் பயன்படுறாங்க. அதுவும் அவங்களுக்கு என்னென்னா எங்கே போய் எடுக்கணும்னு சூழ்நிலை இல்லை, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுது. அவங்க போய் எந்த இடத்துலையும் போயிட்டு ஒரு இடத்துல சும்மா சாதாரணமாக ஒரு ஆன்லைனில் போகிற டைம் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிற டைமில் ஒரு இடத்துல ஜிபேயில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான டைமில் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அவங்க போய் எந்த இடத்துலையும் போயிட்டு யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. அவங்க யாரும் தேவையில்லை, 3ஆவது தரப்பினர்லாம் யாரும் வர தேவையில்லை. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒரு சிலவங்க வந்து நிறையா மாணவர்கள்லாம் ஒரு சில இடத்துல வந்து இப்போ பெண்கள் எப்படி பயன்படுறாங்களோ அதேமாரி ஆண்களும் இல்லை. ஒரு இதை வந்து இன்னொன்று இந்த திட்டம் வந்து எப்படின்னா அந்தந்த காலேஜ்லேயே வந்து உருவாக்கி கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து எங்கேயும் போக தேவை அடிப்படையிலே. இந்தமாரி எண்ணற்ற திட்டங்கள் இந்த தமிழ் புதல்வன், விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் மற்றும் இப்போ இது மட்டும் இல்லாத இப்போ மருத்துவத்துலலாம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் அது வந்து தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அதேமாரி 108 ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி திட்டங்களும் மருத்துவத்தில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து எண்ணற்ற திட்டங்களை யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்தமாரி திராவிட அரசுகள், திராவிடம் சார்ந்த திராவிட மாடல் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதனால தான் கல்வியும் மருத்துவம் எல்லாத்துலேயுமே சிறந்து வந்து அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். அதெல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படின்னா திராவிடத்தை தான் எப்பயுமே தமிழ்நாட்டில் போட்டுருவாங்க. அதில் வந்து இப்போ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க முதலமைச்சர் அவர்களும் இன்னும் இதுமாரி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருவார். இப்பயும் பயன்பெற்று இருக்காங்க. இது என்னைக்காக இருந்தாலும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரியோர்கள் முதியோர்கள் வரை அனைவருமே பயன்பெறும் வகையில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, உங்களோட கருத்துக்களை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு சொன்னதுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணராஜ், விழுப்புரம். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதோடைய பயன்கள் என்ன, அந்த திட்டத்தினால என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து மாணவிகளுக்கு வந்து ஒரு சிறந்த திட்டம். சிஎம் சார் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து படிக்கவே வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து நீ படித்து என்ன பண்ண போகிற, நீ போ சமைச்சு கட்டின்னு போகிறவனுக்கு போய் சாப்பாடு செஞ்சு போடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ காலத்தில் வந்து இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீ படிக்க தேவையில்ல, வீட்டிலே இரு, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த முதல்வர் வந்து 1000 ரூபாய் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மாதம் வந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள பெற்றோரே வந்து இப்போ அந்த பிள்ளைங்களை போய் நீங்கள் படித்து நல்லா இது பண்ணுங்கள், முதல்வர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திலே வந்து பெண் பிள்ளைகளை வந்து இப்போ படிக்க வைக்கிற காலம் நான் முதல்வன் திட்டம். ஏற்கனவே இருந்த இதுவோட இப்போ வந்து படிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. நான் முதல்வன் திட்டம் வரதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிற ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏற்கனவே படித்த மாணவர்களோட இப்போ பெண்களுடைய கல்வி மேம்பாடு வந்து மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் சிஎம் சார். அடுத்தது ஏற்கனவே உயர்கல்வித்துறை சார் ஒருத்தர் பொன்முடி சார், அவங்க 2 பேரும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதனால் வந்து பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அடையும். அவர்களுக்கு தேவையான உதவிகள் அரசாங்கம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த சிஎம் சார், முதல்வர் சார் வந்து நல்லா பண்ணித்தரார். ஓகே, நான் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் சாணக்கியன் ப்ரோ. ஒன்றும் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளை ஆகுது. இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு விமன்ஸ்க்கு வந்து விடியல் பயணம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி சில விஷயங்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து ட்ராபேக்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? இந்த விஷயங்கள்லாம் விழுப்புரத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிற விஷயங்கள் என்ன? ட்ராபேக் இருக்கிறதே இவங்க அமல்படுத்தினதே கரெக்டாக பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எங்களுக்கு வேணும். மீதி மற்றபடி வேணால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சில விஷயம்லாம் வந்து ஒரு ஸ்கீமிங் அலோகேட் பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது கிடையாது.
அதுதான் இங்கே வந்து ஒரு தொழில் மாவட்டத்திலே இன்டர்வியூஸ் நிறையா அலோகேட் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு இங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது. மெயின் வந்து இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது. நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ப்ளஸ் அதுக்கான ஒரு முன்னேற்றமும் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களுக்குலாம். ஸோ அதுக்கான வழியை மட்டும் இல்லாமல் மோர் தென் நிறைய இங்கே எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கான விழிப்புணர்வு அங்கேயே அது ஸ்மால் செக்டார்லேயே முடிஞ்சிடுது. இது வெளியே கொஞ்சம் வரணும், தெரியணும். நிறைய பேர் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் எங்களோட இது. கரெக்டான டெடிகேஷன் பண்ணாலே போதும் எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மேலிடத்துல போடுற ஸ்கீம்ஸ் வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் போதும். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இப்போ உங்களுக்கே இங்கே என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக முந்தா நேற்று தொழில் மாவட்டத்தில் இன்டர்வியூ நடந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கரெக்ட். அங்கே அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கால் பண்ணி கூப்பிட்றாங்களே தவிர்த்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக்கு நிறைய பேர் வந்து இது தெரியாமல் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் யார் வந்து ரீச் பண்ணணும்? அங்கே இருக்கிற ஒரு ஆட் கொடுக்கலாம், எவ்வளோ இது பண்ணலாம் கவர்மெண்ட் மூலயமா. ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும் ஓட்டினது எத்தனை பேர் பார்த்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இப்போ ஆன்லைனில் கவர்மெண்ட் வேகன்சி விடுறாங்க மேடம், அது நோ ப்ராப்ளம், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் வந்து டிக் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, தொழில் மாவட்ட ஆஃபீஸில். சப்போஸ் அவங்களுக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி என்கொயரி எடுக்கிறாங்க, கம்பெனிஸ் வந்து அங்கே இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்குது, யாருக்கு தெரியும்? ரீச் ஆகலை. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பண்ணால் நல்லாயிருக்கும். எவ்வளோ கேன்சர் அவேர்னஸ்லாம் நடக்குது. இங்கே மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே வந்து ஜாப்லெஸில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்லெஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஓகே ப்ரோ, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் செக்டாரில் இன்றைக்கி இருக்க இங்கே யங்ஸ்டர்ஸ் செக்டாரில் இவ்வளோ ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க. ஓகே ப்ரோ, இது கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கருத்தில் கொள்வாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட் அண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம விழுப்புரம்லேயும் வந்து நிறையா வந்து இன்னும் கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சொன்ன இப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பற்றி வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஒரு ட்ராபேக் இருக்கோ அதே மாதிரி இப்போ எஜுகேஷனுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்ட். நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எஜுகேஷன் எப்படி இருக்குது? கல்வி, பள்ளி, கல்லூரிகள், அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் எப்படி இருக்குது? அதில் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன் வந்து இங்கே ரொம்ப லோ தாங்க, ஆவரேஜ் தாங்க. ஏன்னா இங்கேருந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு தோன்றவங்களுக்கு சவுத் சைடு தான் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் வந்து மெயின் வந்து இங்கே வந்து இன்னும் வந்து எஜுகேஷனோட ஆழத்தை டெப்த்தை சொல்லலை. மோர் தென் ப்ராக்டிக்கல் இல்லை. மோர் தென் ப்ராக்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ இன்னும் வந்து அவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லை. இப்போ நான்லாம் வந்து படித்ததெல்லாம் சவுத் சைடில் படித்தோம். அங்கே இருக்கிற எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நான் அங்கேருந்து நான் கேட்கும்போது நீங்களே என்ன ஒரு பிரதர்னு கேட்கும்போது எல்லாருமே சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் இப்படி தான் சொல்லுவாங்க, கடலூர்ன்ட்டு. அப்போ வந்து அந்த பக்கம் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா ஏன் இந்த எஜுகேஷன் நம்மக்கிட்ட கிடைக்கல என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இங்கே ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது இங்கே ஒரு ஓன் யூனிவர்சிட்டி இந்த ஊருக்குன்னு விழுப்புரத்துக்கும் கிடையாது. பெரிய மாவட்டம் தான் பேர், பட் வந்து இங்கே ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து அவ்வளோ தூரம் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் ஒரு யூனிவர்சிட்டி இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லையும் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது ஒரு சில காலேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நான் படித்த ஸ்கீமில் தான் படித்தோம். அதனால தான் எனக்கு அங்கே ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆஃபர்லேயே நான் படிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே அது கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஃபீஸ் கட்டுங்க என்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிலோ ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. இதனாலவே வந்து இங்கே நிறைய பேர் வந்து சவுத் சைடு போகிறாங்கன்னு என்னோடய அபிப்பிராயம். ஸோ இதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறது கவர்மெண்ட் சைடில் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் உங்கள் காலேஜஸில் எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க என்றது வந்து அவங்க வந்து விலாவரே எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, அப்போ வந்து விழுப்புரமில் ஒரு அரசு பல்கலைக்கழகம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களோட ஸ்ட்ராங்கான கருத்து. வர்றது பிரச்சனை இல்லை, வந்தாலும் சரி கரெக்டான ஒரு எஜுகேஷனை கொடுக்க சொல்லுவோம், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ உங்களோட கருத்துக்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பவுனாம்பா. பவுனாம்பாயா, இப்போ நம்ம பட்ஜெட் தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில். பட்ஜெட் ஒதுக்குறதுல என்ன உங்களுக்கு வந்து சாதகமாக ஒதுக்குனா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் 10 வருஷமாக உழைப்பு இருக்கிறோம். பட்ஜெட் எதுவும் எங்களுக்கு ஒதுக்குப்படி இல்லை. பழைய ஓய்வூதியம் எங்களுக்கு வேணும், அதுக்கு தந்தால் நல்லாயிருக்கும். பழைய ஓய்வூதியம்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? கிராம ஓய்வாளர் என்ன கொடுத்தாலும் ஓய்வூதியம் நம்ம என்ன சொல்லியே தர முடியும். எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோதான் நம்ம வாங்க முடியும். ஒதுக்குனாங்கன்னா செத்தான் ஒதுக்கணும். கிராம நிர்வாக அலுவலருடைய பழைய ஓய்வூதியம் திட்டம் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி ஐயா. ஹாய்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெகன்மா.
ஜெகன், நான் ஒரு சின்ன கொஷின்னா, இப்போ 2 வீக்ஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் என்ன விஷயம்லாம் விழுப்புரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், பட்ஜெட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லைம்மா, நம்ம விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம்னு பார்க்கும்போது இங்கே கல்லூரி கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் விழுப்புரத்துக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பல்கலைக்கழகம் சம்மந்தமாக எது பண்ணனாலும் சென்னைக்கோ திருச்சிக்கோ வெளியூர் தான் போகிற மாதிரி இருக்கே தவிர விழுப்புரத்தில் பல்கலைக்கழகம்னு எதுவுமே இல்லாததுனால விழுப்புரம் இவ்வளோ பெரிய மாவட்டமாக இருக்குது, சுற்றி இவ்வளோ கிராமங்கள் இருக்குன்னும் போது இங்கே ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தால் மாணவர்களும் இன்னும் அதிகமாவாங்க, கல்வி தரமும் உயரும்னு நினைக்கிறோம். ஸோ கொஞ்சம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வருஷம் தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட்டில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு அரசு பல்கலைக்கழகம் இருந்தால் நம்ம விழுப்புரம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் முன்னேற்றம் அடையும், விழுப்புரம் மாவட்டத்துடைய கல்வி தரம் வந்து உயரும் அப்படின்ட்டு அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி நான் உங்கள் கருத்துக்கள் சொன்னது. என் பேர் இளங்கோவன். இளங்கோவன் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். இப்போ நம்ம சில தினங்களில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இன்னும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தத்துக்கு அரசாங்கம் திட்டங்களை தீட்டணும். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு 2003 புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தா சொல்லியிருக்காங்க. அதை மாற்றிட்டு பழைய பென்ஷன் திட்டம் வந்தால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை திட்டத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். அப்போ இந்த வருஷம் தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி பழைய ஓய்வூதியம் திட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்ம கிட்ட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார் இந்த கருத்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்கு.